அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். துலாம் ராசி விசாக நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரங்க. விசாக நட்சத்திரம் வந்து துலாம் ராசிக்கு வரும், விருச்சிக ராசிக்கு வரும். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாதம் போயிடும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் தான் இருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசிக்கு மட்டும் தான் வரும். ஆனால் விசாக நட்சத்திரம் துலாம் ராசிக்கு வரும், விருச்சிக ராசிக்கு வரும். அதனால தான் அது உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்கிறாங்க. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நட்சத்திரம் தான், ஆனால் 2 ராசிக்கு வந்துடும். ஆனால் விசாக நட்சத்திரம் அதே மாதிரி தான், சரிங்களா? விருச்சிக ராசிக்கு வரும், துலாம் ராசிக்கு வரும். இப்போ நம்ம துலாம் ராசிக்கு பார்ப்போம், அடுத்து வந்து நம்ம விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். பொதுவாகவே துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரங்க பாருங்கள், நல்ல குணம் இருக்குங்க அவங்ககிட்ட. என்ன காரணம்னா, பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கும். நண்பர்களோடு சேர்ந்துருக்குன்னு நினைப்பாங்க. ஆப்போசிட் பர்சன் மேலே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஈர்ப்பு இருக்குது உங்ககிட்ட, சரிங்களா? நல்லா அடுத்தவங்களை மதிக்கணும், அடுத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சமமாக பழகணும்னு நினைக்கிற ராசியில் துலாம் ராசி ஒன்று. ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி இது 7ஆம் ராசி துலாம் ராசி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் விலை போக மாட்டாங்க. துலாம் ராசிக்காரங்க யாருக்கும் விலை போக மாட்டாங்க. சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லோரும் கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது தப்பு செஞ்சால் கூட நீங்கள் செஞ்ச தப்பு தான், நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் டக்குன்னு அப்படி கேட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி. நடுநிலையாக பழகுவாங்க, சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லோரும் சமமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாத்துட்டும் கரெக்டாக அளவாக பழகுவாங்க. ஏன்னா ராசி சின்னமே தராசு. அதனால் வந்து தராசு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த பக்கமும் போகாது, அந்த பக்கம் போக நடுநிலையாக இருக்கும். அதுதான் அந்த தராசோட அந்த அமைப்பு. அப்படி தான் நடுநிலை சமமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க. நீதிக்கு கட்டுப்பட்டவங்க. அதனால தான் அந்த கோர்ட்டில் வந்து அந்த கோர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா அந்த தராசு வச்சுருப்பாங்க. அதனால் யாருக்கும் விலை போகாதவங்க துலாம் ராசிக்காரங்க. நண்பர்களுக்காக உதவி செய்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க. நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க தான் துலாம் ராசிக்காரங்க, சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. அதில் இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில குணமும் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக குணம் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு சாந்தமான குணம், நல்ல ஒரு பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களை மதிப்பாங்க. இறைபக்தி கொண்டவங்களா, இறை வழிபாடு செய்கிறவங்களா, ரெகுலராக இறை வழிபாடு செய்கிறவங்களா இருப்பாங்க. சாந்தமான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரங்க. நல்ல குணம் இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறதுல ஒரு நல்ல ஒரு ராசி, ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம். பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே குருதசை தான். எல்லாத்துட்டும் எளிமையாக பழகுவாங்க, எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி நட்சத்திரம் தான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு பிறக்கும் போது குருதசை. இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 16 வருஷம் குருதசை வந்துடும். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம்னா அப்படியே உங்களுக்கு கம்மியாகும், சரிங்களா? அப்படியே 4 வருஷம், அப்படியே 3 வருஷம் அப்படியே உங்களுக்கு கம்மியாகும். இப்போ 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் குருதசை நடக்கும். 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா 16 வருஷம் குருதசை. இப்போ இந்த குரு திசையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் டெவலப் ஆகிறவங்க இருக்காங்க. குரு ராகோடையோ சனியோடையோ சேராமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு ராகோட சேரக்கூடாது, குரு அஸ்தமனம் ஆகக்கூடாது, குரு சனியோட சேரக்கூடாது. செவ்வாயோட சேர்ந்த கூட பரவாயில்ல, குருக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனால் அது ராகோடைய சனியோட சேர்ந்தவங்களுக்கு குரு திசை கெட்டு போயிடும், ஒரு இருளில் போய் மாட்டிக்கிச்சுன்னு அர்த்தம். அப்போ சின்ன வயசில் கஷ்டப்படுவாங்க விசாக நட்சத்திரக்காரங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, 14 இல்லை 17 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வாழ்க்கை மாறும் சனி திசையில். ஒரு சில பேருக்கு அந்த வாழ்க்கை சனி திசையிலே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா 19 வருஷம் சனி திசை நடக்குங்க. இப்போ 15 வயசில் ஒரு 14, 15 ஒரு சில 16 வயசில் கூட குரு திசை முடியலாம். இப்போ 15 வயசில் குரு திசை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 34 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசை தாங்க. அப்போ 34 வயசு வரைக்கும் சனி திசை உங்களுக்கு நடக்கக்கூடிய சனி திசை, சனி சிம்ம லக்னத்திலே கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி திசை பெருசாக நல்லது பண்ணுறது கிடையாது. அவர் ராகோட சேரக்கூடாது, சனி செவ்வாயோட சேரவே கூடாது, சூரியனோட சுத்தமாக காம்பினேஷன் இருக்கக்கூடாது, சூரியன் பார்க்கக்கூடாது, சூரியனோட சேர்க்கை இருக்கவே கூடாது. அந்த சனி திசை கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால தான் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் 30 வயசு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டோம், 32, 33 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை மாறிச்சு, அது வரைக்கும் எங்களுக்கு போராட்டம் தான், எந்த நல்லது நடக்கலை, நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணோம், எந்த ஒரு நல்ல விஷயங்களும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சனி ஜாதகத்தில் கெட்டு போயிருப்பார். உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். சனி குருவோட சேரலாம், சுக்கரனோட சேரலாம், வளர்பிறை சந்திரனோட இதில் சேரலாம், தனிச்ச புதன் கூட, சனி புதன் காம்பினேஷன் இருந்தால் கூட சனி திசை ஓரளவுக்கு நல்லது பண்ணும். ஆனால் மகர லக்னம், கும்ப லக்னம், ரிஷப லக்னம், கன்னி லக்னம், மிதுனம் இந்த லக்னக்காரங்களுக்கெல்லாம், துலாம் லக்னக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சனி திசை ஒரு நல்ல ஒரு திசையாக, ஒரு யோக திசையாக தான் அமையிறதுங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியுது. சுய ஜாதகத்தில் சனி கிடக்கூடாதுங்க. ஏன்னா சனி ஆயுள்காரகன் சனி.
சனி 12ல் போய் செவ்வாயோடைய ராகுடைய சூரியனோட இருக்கக்கூடாது. சனி 6ஆம் இடத்துல தனிச்சு இருக்கலாம் பரவாயில்ல. சனி 4ஆம் இடத்துல இருந்தால் அந்த கல்விக்கு எடுத்து விட்ரும் உங்களுக்கு. காலேஜ் அந்த ஸ்கூல் முடிச்சு காலேஜில் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, அரியர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரஸில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த 4ஆம் இடத்துல சனி தொடர்பு இல்லை 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ சனி வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். ஏன்னா ஆயில கொடுக்குற கிரகம் சனி தான். 34 வயசுக்கு அப்புறம் 30 வயசு இல்லை 34 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு புதன் தசை நடக்கும். 17 வருஷம் 47 வயசு வரைக்கும். ஒரு சில பேருக்கு 50 வயசுக்கு மேலே தாண்டலாம், சொல்ல முடியாது. அது அவங்க ஜாதகத்தில் என்ன டேட் ஆஃப் பர்த், என்ன டைம், என்ன அமைப்பு, என்ன பாதத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசையும் யோகத்தை செஞ்சிடும். சரிங்களா? 34 35 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் தசை ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாம் வியாபாரம் பண்ண வச்சிடும். பிஸ்னஸில் இறங்குவாங்க, ஐடி ஃபீல்டில் சாதிப்பாங்க 30 வயசுக்கு மேலே இருக்கவங்கள. என்ன காரணம்னா அந்த புதன் வந்து புத்திக்கு உண்டான கிரகம், அறிவுக்கு உண்டான கிரகம். இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் புதன் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும், கெடாமல் இருக்கும். ராகுவோட சேர்ந்தால் ஐடி ஃபீல்டு சம்மந்தமான இதெல்லாம் அவங்க செட் ஆகாது. பிஸ்னஸே உங்களுக்கு தோற்று போகிற மாதிரி வரும். புதன் ராகுவோட இருக்கக்கூடாதுங்க, சனியோட சேரக்கூடாது, செவ்வாயோட காம்பினேஷன் இருக்கவே கூடாது. புதன் கேதுவோடு இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் ராகு சனி செவ்வாயோட புதன் காம்பினேஷன் இருக்கக்கூடாது. சூரியனோட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, புதனுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? புதாதித்ய யோகமாக அது அந்த புதன் திசையில் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். மேஷ லக்னம் விருச்சிக லக்னக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை அவ்வளோ யோகத்தை செய்கிறதில்ல, பிரச்சனை தான் கொடுக்குது. அவங்க தான் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்காரு, அடுத்து அதுக்கு முன்னாடி வந்து சனி எங்கே இருக்காரு, நீங்கள் 25 வயசில் இருக்கீங்களா, இல்லை 30 வயசு தாண்டிட்டீங்களா, இல்லை 40 வயசுக்கு மேலே தாண்டி இருக்கீங்களா, இது ஜாதகத்தில் இந்த கிரகம் தான் இப்படி தான் உங்களை வழி நடத்தும். எல்லாம் பெரிய பெரிய திசை தான் பாருங்கள். எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திசை தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் திசை முடிஞ்சு ஒரு 7 வருஷம் கேது திசை வரும். அப்புறம் உங்களுக்கு சுக்கிர திசை ஒரு 20 வருஷம் வரும். இதெல்லாமே உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஜாதகத்தில் இந்த கிரகங்களெல்லாம் உங்களுக்கு கெட்டு போயிட்டாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சங்கடங்கள், கடன் தொல்லை, அசிங்கமானங்களை சந்திக்கிற காரணமே அந்த தசாபுத்தி சரியில்லாதனால தான். ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். நவகிரகங்கள் அந்த தசாபுத்தி தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். நல்லதோ கெட்டதோ, நல்லது நடந்தால் நல்ல கிரக தசாபுத்தி நடக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து எவ்வளோதான் இது பண்ணாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் கெட்டு போயிருக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, திறமை இருக்கும், அறிவு இருக்கும், ஆனால் முன்னேற முடியாது. அடுத்தவங்க முன்னேறிட்டு போவாங்க. திறமை இருக்காது, அறிவு இருக்காது, எந்த ஒரு நாலேஜ் இருக்காது. அவங்க பாருங்கள், அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன காரணம்? கிரகங்கள் தான் காரணம். சரிங்களா? திறமை இருக்குது, அறிவு இருக்குது, மற்ற விஷயங்களாம் இருந்தும் இல்லாமல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. திறமை இருந்தாலும் சரி, அறிவு இருந்தாலும் சரி, டேலண்ட் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, கிரகங்கள் தான் மனுஷனை வழி நடத்தும். அந்த கிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த கிரகங்களோட தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். சனி திசையில் இருக்கீங்களா, இல்லை 30 வயசுக்குள்ளே இருக்குது சனி திசையில் இருப்பீங்க. 30 வயசுக்கு மேலே தாண்டிட்டிங்கன்னா புதன் திசையில் இருப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்குன்னா கண்டிப்பாக கேது திசையில் இருப்பீங்க. 50 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 20 55 56 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை 20 வருஷம் நடந்துகிட்ருக்கும். கிட்டத்தட்ட 70 75 வயசு வரைக்கும் நடக்கும். அப்போ இதுதான் மனுஷன் ஆட்டி படைக்கும். இப்படி தான் லைஃப் போகும். சரிங்களா? இதில் சந்தேகமே கிடையாது. இப்படி தான் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையும் போகும். யாராக இருந்தாலும் மனுஷனை பிறந்தாலும் இந்த மாதிரி தான் லைஃப் போகும். அதுவும் துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிரகங்களோட தசாபுத்தி தான் போகும். நீங்கள் கோச்சார பலன் பார்க்குறத விட ஜாதகத்தை துல்லியமாக பாருங்கள். ஜாதகத்தை பார்த்தா தான் அடுத்து என்ன நடக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் தெளிவாக நிச்சயமாக உங்களால் முடிவெடுக்க முடியும். சரிங்களா? தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.